அஸ்ட்ரோ தமிழன் சேனல் மூலம் உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். பொதுவாக செவ்வாய் என்று சொன்னாலே சகோதர காரக கிரகம், நிலத்துக்கு காரக கிரகம், கட்டிடம், நெருப்பு, அதிகாரம், மருத்துவம் துறைக்குச் சொந்தக்காரர். அப்பேற்பட்ட அந்த செவ்வாய் பகவான் விருச்சிக மனையிலி ஆட்சி பலத்தோடு ஸ்ட்ராங்க உக்கரப் போறார். அப்போ இந்த வலிமையான செவ்வாய் பகவான்னால, அதுவும் அந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா குருவின் நட்சத்திரத்தில், சனி பகவான் நட்சத்திரத்தில், புதன் பகவான் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது என்ன மாதிரியான பலன்கள், என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை 12 ராசிகளுக்கும் விரிவாக தனித்தனியே நாம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நமது சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரிஷபராசி அன்பர்களே, செவ்வாய் பேர்ச்சியால் என்ன பலன்? 6/12/2025 வரை விருச்சிக மனையில் ஆட்சி பலம் பெற்று செவ்வாய் பகவான் அல்ல, என்ன மாதிரியான மாற்றங்கள், பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ரிஷபராசி என்பருக்கு செவ்வாய் பகவான் யார் அப்படின்னா, 7க்குரியவன், திருமணம் ஸ்தானத்தின் அதிபதியும், அதே சமீபத்தில் விரயத்தை கொடுக்கக்கூடிய விரயாதிபதியும் அதே செவ்வாய் பகவான் தான். இந்த ரிஷபராசி என்பவருக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் நட்பலனை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னும் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலியோ அவர்களுக்கெல்லாம் திருமணம் நிச்சயாதார்த்தம் செய்யக்கூடிய அல்லது திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய சந்தர்ப்ப சொல்லிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெறுவது ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் குருவினுடைய பார்வையும் பெறுவது ஒரு கூடுதல் சிறப்பை தரக்கூடிய அமைப்பு. அப்போ திருமண விஷயத்தில் நன்மை நடக்கும். திருமணமான தம்பதியர்கள் இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கு. ஏற்கனவே ஒரு பிரச்சனையாக இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ அந்த பிரச்சனையிலிருந்து விடையிறுக்கும் நல்லவைகளாக, அதாவது ஒரு அனோனியமாக இருக்கக்கூடிய தன்மை பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உருவாக்கும். அதே சமயத்தில் கணவன் அல்லது மனைவி சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, கணவன் அல்லது மனைவின் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் அல்லது கணவன் மனைவியின் வேலை சார்ந்த விஷயத்தில் நிச்சயமாக கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அல்லது இருவரும் சேர்ந்து ஏதாவது ஒரு தொழிலைச் செய்யலாம், ஒரு கூட்டுத் தொழிலைச் செய்யலாம் என ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. கூட்டுத் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகளை நிறைவு செய்யக்கூடிய அமைப்பு. சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம், சமுதாயத்தில் நீங்கள் யார் என்று மற்றவர்களுக்கு வெளியே காமிக்கக்கூடிய அமைப்பு. இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். இதை ஸ்ட்ராங் நான் சொல்வதற்கு காரணம், குரு பார்க்கிறார், ஒரு நல்ல கிரகம் பார்க்கிறார், லாபாதிபதி பார்க்கிறார். அப்படியென்றால் மறைந்துள்ள சில விஷயங்கள், அதே குரு 8ஆம் அதிபதிதான், மறைந்துள்ள சில விஷயங்கள் உங்களுக்கு புலப்படக்கூடிய தன்மை, அதை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு. அப்படியென்றால் முயற்சி நன்றாக இருக்கப் போகிறது. தைரிய வீரியத்துடன் செயல்படக்கூடிய தன்மை. ஆனா அதே சமயத்துல கோபம் வந்தது. கொஞ்சம் இந்த காலகட்டம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் உங்கள் ஆட்சியை பார்க்கிற சனி பகவானும் பார்க்குது. அப்போ செவ்வாய் சனி உங்கள் ஆட்சியை பார்க்கறனால கொஞ்சம் பிடிவாத குணமும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அப்போ எதைச் செய்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும். முன் கோபம்தான் அதிகமா வரும். அந்த கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டால் போதும். ரிஷபத்துக்கு அனைத்து விதத்திலும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த காலகட்டம் அமையப்பெறும். அதுவும் குறிப்பாக செவ்வாய் பகவான் குருவினுடைய பட்சத்தில் பிரயாணம் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும். குரு என்பது நல்லவர், லாபாதிபதி. இதுவரைக்கு ஒரு லாபம் கிடைக்கலன்னா கூட லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்லவர்களின் துணை, கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், முயற்சிகள், டிராவல் பண்ணக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள், சிறு தூர பிரயாணங்கள், தூர தேச பிரயாணங்கள், செல்லக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாட்டு தொடர்புடைய ஏதாவது ஒன்று, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும் அல்லது புதிய நண்பர்கள் அந்நிய மதத்தினிருந்து சார்ந்தவர்கள், இப்படி ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு. தகவல் தொடர்புத்துறை, கம்யூனிகேஷன் நெட்வொர்க், இந்த மாதிரியான விஷயங்கள் சிறப்பு தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம், ஆதாயம். ஒரு நிலம், செவ்வாய் தன் நிலத்துக்கு காரகன். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிலம் அல்லது நிலத்தை வாங்குறது
இடத்தை வாங்குறது, அதற்குண்டான எண்ண ஊட்டங்களை தருவது, இது எல்லாமே சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ரிஷபத்துக்கு நிச்சயமாக அமையும். செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா, அடுத்து அனுசம் நட்சத்திரத்தில டிராவல் பண்றார். நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 18ஆம் தேதி வரை, அதாவது அனுசம் அப்படின்னா சனி பகவான். சனி பகவான் நட்சத்திரத்தில டிராவல் பண்றாரு. அந்த சனி பகவான் இப்போ உங்க ராசிக்கு எங்க இருக்காருன்னா, 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கு. முதல்ல இந்த ரிஷபத்துக்கு நன்மை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சனி பகவான் தான். ஏன்னா 9க்கும் 10 கூடியவன், பாக்கியத்தை தரக்கூடியவன். துளிலை தரக்கூடிய அந்த சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் அந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை தரக்கூடியிருக்கிறது. அதுவும் குறிப்பாக தொழில் ரீதியில், வேலை ரீதியில் நல்ல வாய்ப்புகளை தரக்கூடியிருக்கிறது. ஒரு சிலருக்கு சொந்தத் தொழில் ஆரம்பிக்கலாம் என்ற உந்துதல் உங்கள் மனத்தில் ஆழமாக விதைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஏற்கனவே சொந்தத் தொழில் இருக்கும். அப்படியே அது கிளைகளை உருவாக்குறது அல்லது ஒரு சிலதை வகுத்து திறம்படச் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். ஏன் சொல்கிறேன்? அப்படியென்றால் முதல் 7ஆம் இடத்தில்தான் உட்கார்ந்திருக்கிறார். உங்கள் ஆசையை பார்க்கிறார். அப்படின்றால் புத்திசாலித்தனமும் மெருகேற்றப்படும். எதை எதை எந்த இடத்திலே எதைச் செய்ய வேண்டும் என்று அறிவுபூர்வமான சில தகவல்கள் உங்களுடைய காதுக்கு வரும். அல்லது உங்களுடைய கூட இருக்கும் சில நல்ல தன்மைகள். அதாவது உங்கள் தொழில் ரீதியில் உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டியும் கொடுக்கும். அப்படியென்றால் அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் லாபத்தை தரும் சனி பகவான் 11ஆம் இடத்தில இருக்கிறார் அல்லவா? அப்படியென்றால் குருவினுடைய பார்வை, உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வையும் அந்த சனி பகவான் மீதும் அந்த செவ்வாய் மீதும் பாதிக்கிறது. இந்த காலகட்டத்தில் ஒரு விபரீதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய, அதாவது தொழில் ரீதியாக வளர்ச்சி, லாபம், வேலையில் இருக்கும் உங்களுக்கு இடமாற்றம், ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அல்லது படிப்பு ரீதியில் இருக்கும். உங்களுக்கு கூட இதெல்லாமே சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிஷபத்துக்கு நிச்சயமாக அமையும். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த செவ்வாய் பகவான் புதனுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார். அதாவது கேட்டை நட்சத்திரத்தில் புதனுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார். நவம்பர் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி வரை அந்த புதனுடைய நட்சத்திரத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்கு யார் 2க்குரியவன் தனம் குடும்பம் வாக்குஸ்தனத்தின் அதிபதி, 5க்குரியவன் பூர்வ புண்ணியஸ்தனத்தின் அதிபதிதான் அந்த புதன் பகவான். அந்த புதனுடைய நட்சத்திரத்தில டிராவல் பண்றார். கூடிய காலகட்டம், பிரமாதமாக இருக்கக்கூடிய காலகட்டம், பொருளாதார வளர்ச்சி உண்டு. குடும்பம் நன்றாக இருக்கப் போகிறது. உங்கள் வாக்கு பலிக்கப் போகிறது. உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் சிறப்பு பெறுகிறது. புத்தி அறிதவிச்சு செய்யக்கூடிய தொழில்கள் சூப்பரா இருக்கப் போகிறது. கன்சல்டன்சி, தரகு, கமிஷன் இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான பீரியடாக அமையும். அதுவும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய ரிஷபத்துக்கு அந்த காலகட்டம் அற்புதமான ஒரு காலகட்டம் வளர்ச்சி கொடுக்கும். கட்டிடம், நெருப்பு சம்பந்தப்பட்ட கட்டிடம் கட்டி விற்பது, நெருப்பு சம்பந்தப்பட்ட என்ன நீங்கள் ஹோட்டல் சார்ந்த துறையிலே அந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சூப்பரா இருக்கும். அதிகாரம் நல்லா இருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் சூப்பரா இருக்கப்போது சீருடை அணிந்து பணியாற்றிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்லா இருக்கும். விளையாட்டுத் துறையில் ஆர்வத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் நிச்சயமாக அமையும். குழந்தை வாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை வாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு. சார், எப்படி சார் சொல்றீங்க? 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யார்? புதன் பகவான். அந்த புதன் பகவான குரு பார்க்கிறார். குழந்தை காரக கிரகம். குரு பாக்குது. செவ்வாய் பகவானோட இணைந்திருக்கிறது. ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும்போது நிச்சயமாக இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதுவரைக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு அல்லது குழந்தை பாக்கியத்துக்காக எத்தனையோ முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கும். தெய்வ வழிபாடு, குழந்தெய்வத்தின் அருளாசி, இதெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். குழந்தை பாக்கியம், நட்பலனை தரும். குழந்தைகள் நன்றாக இருக்கப் போகிறார்கள். குழந்தையின் படிப்பு சூப்பராக இருக்கப் போகுது. இந்த காலகட்டம் நிச்சயமாக அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய தனம், லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம் சார்ந்த நிலம் சார்ந்த விஷயத்தில் நட்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிஷபத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும். இந்த 2025இல்
சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல எப்படி நம்ம சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம்? என்ன கோர்ஸ் எடுத்து படிச்சா நம்மளுடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும்? இந்த வருடம் ஒரு திருமணம் செய்யக்கூடிய அமைப்புல இருக்கா? எப்பதான் நமக்கு திருமணம் நடக்கும்? எப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எப்ப வீடு கட்டுவேன்? எப்ப எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்? இத பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒருவருக்கும் ஜாதகம் வேறுபடும். ஒரு ஜாதகத்திலும் கிரகங்கள் வேறுபடும் என்பதில் மாற்றுக் கருத்து எதுவும் இல்லை. நாங்கள் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஆல் என்கின்ற நோட்டிஃபிகேஷனும் கிளிக் செய்யவும். நீங்கள் அறிவிப்பை கிளிக் செய்தால் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய பலன்கள் உங்கள் அறிவிப்பில் வந்து சேரும். இந்த ராசியை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் செல்வ செழிப்பும் செல்வாக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி மற்றும் நல்வாழ்த்துக்கள்.